What? What the hell is this? This is Big Boss. But what is this? I don't understand. What word? காமம்ங்கிற வேர்டே வந்து தேவையே இல்லாத வேர்டு தாங்க. அது சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா? அதுவே தேவையில்லை. கமருதனுக்கு கோவம் வந்து உடனே அவன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணது ரைட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எப்படி உங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே வருதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலி பார்வதி வந்து சாண்ட்ரா வந்து மிதிச்சு அந்த காரை விட்டு வெளியே தள்ளினாங்க. வெளியே தள்ளோன்னே யூ மீன் லைக் கிக் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வந்துருக்கு. ஃபிட்ஸா? உள்ளே இருந்த பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அண்ட் உண்மையிலே ஷி ஹேவ் ஃபிட்ஸ் அந்த டைமில் வந்திருக்கு போல். ஸோ ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் அப்படியே இழுத்து மூடிட்டு எல்லாத்தையும் வெளியில் துரத்தி அடிங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு ரூம் போய் ஒளிஞ்சு கிஸ் பண்ணுறது வந்து பாலார்னு ஒன்று விட்டாலும் விட்டுருவேன். இப்படியாவது அடிப்பேன். அறிவில்லை உன்னை பிக் பாஸ்க்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க. போய் ஒரு அதுவும் லவ் என்ன லவ் வேண்டி கிடக்கு அந்த வீட்டுக்குள்ளே. அவன் யார் என்னன்னு இவளுக்கு தெரியுமா? இது எப்படி நிலைக்கும்? பாருக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தால் கூட பயங்கரமான சப்போர்ட்ஸ் வெளியில் இருக்குல்லக்கா. என்ன காரணமாக? இல்லை, மார்க்கெட்டிங்க்கு காசு கொடுக்குறாங்கம்மா. இதெல்லாம் வந்து இனிமேல் உண்மை கிடையாது. வெளியில் வந்து யார் உன்னை மதிக்கிறாங்கன்றதை நிஜமாக பார்க்கணும். அந்த பிக் பாஸ்ல இருந்த அழகே வந்து அந்த குடும்பமாக உட்காந்து பார்த்தது தான். இப்போ என்னடானா இது A+ ஷோவை விட கேவலமா? சினிமாவில் கூட எங்களுக்கு ஏல கூட சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்ச கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக, அதுவும் முக்கியமாக பிக் பாஸ் பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட வனிதாக நினைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன். பொதுவாக இந்த சீசன் வரும்போதே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அவங்க உள்ள வந்த கண்டெஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? I don't know how they took that kind of people in Big Boss house, knowing that see again it comes down to this. இதுக்கு என்னன்னா, பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி பிரபலங்கள் பங்கேற்கிற ஒரு கேம் ஷோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிரபலங்கள்ங்கிறது எப்படி நீ பிரபலமானங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, கரெக்டா? வர வர சீசன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது, பிரபலமாயிட்டாங்க, உடனே பிக் பாஸ்குள்ள போங்க. அது இன்ஃபேக்ட் அந்த லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் ஆகும் தெரியுமா, ஒரு சீசனுக்கு முன்னாடி. அதில் நிறைய ஃபேக்கெல்லாம் வரும். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கி பிரபலமாயிட்டாங்கன்னா உடனே வந்து பிக் பாஸ்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வரும். ஸோ அந்த மாதிரி அவரோட ப்ரொஃபஷன், அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாது. பட் ஹீ இஸ் நாட் அன் ஆக்டர் ஆர் இன்ஃப்ளூயன்சர் ஆர் சம்படி இன் மீடியா. ஓகே, அவரை எதுக்கு இந்த லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க? ஓகே, நீங்கள் காமனர்ஸை கூப்பிடுறீங்கன்னா எவ்வளோ காமனர்ஸ் இருக்காங்க, ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஆடிஷன் பண்ணி எடுத்துருக்கக்கூடாது? ஸோ ஏதோ ஒரு தப்பு தான். நான் விஜய் டிவி சேனலில் கூட இந்த சீசன் வந்து சம் மிஸ்டேக் எண்டமால் அண்ட் விஜய் டிவி இஸ் they themselves ஐ திங்க் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஆகும்ன்ட்டு. நேற்று நடந்த எபிசோட் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பாருவும் கமருதீனும் சேர்ந்து காருக்குள்ள ஒரு சீக்வன்ஸ், அதாவது சீசன் 1ல் வந்து டிடிஎஃப்காக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதே டாஸ்க்கு சீசன் 10ல் நடந்திருக்குது. ஸோ அந்த டாஸ்க் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இல்லை, ஆக்சுவலி ஐ டென்ட் see because I'm not following. ஓகே, பட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஏதோ ஒன்று, ஏன்னா விஜய் டிவி இல்லை, ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது அந்த அல்கோரிதம். என்னமோ அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்றத பார்த்தேன். பட் ஐ டென்ட் ஈவன் லிசன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ அது எப்படின்றது பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன். What? What the hell is this? This is Big Boss. But what is this? I don't understand. What word? பாரும் இந்த பையனும் வந்து ஏதோ ரூம்குள்ளே போகிறாங்க, அப்புறம் வெளியில் வராங்க, திரும்பி சம்திங் ஸோ சம்திங் தேர் டூயிங் இன்சைட் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தது.
எப்படி பாக்குறீங்க லைக் இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்? வெதர் இவங்க நிஜமா லவ் பண்றாங்களா இல்ல இது வந்து ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டுக்காக லவ் பண்றதுன்றது வந்து பிக் பாஸ்ல வந்து இன்னைக்கு நேத்து இல்லை, ரொம்ப வருஷமாவே நடக்குது. ஐ திங்க் சீசன் 1ல ஓவியா வந்து ஆரவ உண்மையா லவ் பண்ணது எனக்கு தெரியும். ஓகே, தட் இஸ் ட்ரூ பிகாஸ் லேட்டர் ஆல்சோ தேவர் இன் அ ரிலேஷன்ஷிப். பட் இது நிறைய பேர் வந்து உள்ள பண்ணிட்டு வெளியில வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடுறாங்க. அது இப்போ வரைக்கும் நடக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் கப்பிள் வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு ஏதோ ஒன்று யாரோ இன்னைக்கு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ண தெரியல. இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா எதுவுமே நம்மளால சொல்லவே முடியாது வெளியில் வர வரைக்கும். ஆக்சுவலி பார்வதி வந்து சாண்ட்ரா வந்து மிதிச்சு அந்த காரை விட்டு வெளியே தள்ளினாங்க. வெளியே தள்ளனோடனே யூ மீன் லைக் கிக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வந்துருக்கு. அதை வந்து பார்வதியும் ஃபிட்ஸ் வந்துருக்கு. why she's having some problem, some health issues. So already இருந்திருக்கு போல. ஸோ அதனால ஃபிட்ஸ் வந்திருக்கு. உள்ள இருந்த பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்து. அண்ட் உண்மையிலே she have ஃபிட்ஸ் அந்த டைம்ல வந்திருக்கு போல. ஸோ ரொம்ப எக்ஸாஜரேட்டடா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. you mean to say எட்டி உதச்சி வெளியில தள்ளி விட்டாங்க? அப்படிதான். யார்? பாரு அண்ட் கமருதீன் சேர்ந்து. ஹவு எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு கேமரா பதிவாவது மக்கள் பாக்குறாங்க, ஃபேமிலி எல்லாமே பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு எட்டி உதச்சி எதுக்கு எப்படி வெளில தள்ளினாங்க? லைக் அது கேட்டா அந்த காருக்குள்ள யாருமே இருக்க முடியல, அது ஒரு டாஸ்கா அவங்கள வெளியில தள்ளுறதுக்காக நாங்க அதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாரு சைட்லையும் கமருதீன் சைட்லையும் அவங்களோட விஷயங்கள் சொல்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங், பாரு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க கமருதீன் வந்து பாரு பேச கேட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒப்பீனியனும் இருக்குது. பட் இப்படி ஒரு எட்டி உதச்சி கீழே தள்ளி நடந்ததுக்கு அப்புறம் கன்ஃபெஷன் ரூம்க்கோ எதுக்குமே வந்து பிக் பாஸ் கூப்பிடலையா? வாட் ஹேப்பன்? அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கல் செக்அப்லாம். அது மெடிக்கல்ல விட்டுடு, இதுங்களே 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் அவுட். 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் ஹிஸ்டரியில 2 பேருக்கும் தொடர்ந்து ரெட் கார்டு கொடுத்தது இதுதான். லவ் பண்றது வந்து தப்பே கிடையாது. ஆப்வியஸ்லி ஐ எம் அ பர்சன் ஹூ லவ்ஸ் லவ் ஒன்லி. ஐ மீன் லவ் வித் லவ். பட் அட் த சேம் டைம் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷோல நான் போய் ஒருத்தரை வந்து லவ் பண்ணுவேனா? சத்தியமா ஐ டோன்ட் திங்க் ஈவன் இஃப் ஐ ஹேட் மெட் மை பார்ட்னர் இன் பிக் பாஸ், ஏன்னா சீசன் 3 ஒரு இப்போ ஒரு போகிறேன் அங்கே வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி த லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆவறதில்ல, தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அ பிடிஏ வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் so many 100 cameras and the whole world watching, you will not go. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம போக மாட்டோம். ப்ளஸ் அது பிக் பாஸ் ஹவுஸ். ஹவு டு யூ அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே யூ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. ஸோ ஓவியாவோட அந்த விஷயம் எல்லாமே கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பாவமாக இருந்தது. அந்த பொண்ணு நிஜமா, ஏன்னா அவங்க வந்து மதர் கிடையாது. அந்த ஏன்னோ ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் ஹர். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த பொண்ணு பாவம் அன்புக்காக தான் ஏங்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. க்யூட்டாக தான் இருந்தது. பட் அதே சமயத்தில் அவங்களோட ஈகோ எல்லாமே வெட்டு கொடுத்துட்டு அவங்க ரொம்ப பின்னாடியே போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து யாருக்காகவும் யாரு பின்னாடியும் போவே கூடாது. ஐ ஃபீல் இட் வெரி டீக்ரேடிங் யோர் செல்ஃப். லவ்ல கெஞ்சுறது தப்பே கிடையாது, காலில் விழுவுறது தப்பே கிடையாது, சண்டை போட்டு மேக்கப் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம அவங்கள பின்தொடர்ந்து ஓப்பனாக எல்லாரும் பார்க்குற அளவுக்குன்னா அது நமக்கு அசிங்கம் தானே. ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன, நீ ஷோனால ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், கடைசியில் பார்த்தா வெளியில் வந்ததுக்கப்புறம் தேவ பேக் அண்ட் ஆல் தட். ஸோ ஷோக்குள்ளே நடக்கக்கூடாதுன்னு அந்த பையன் பண்ணியிருக்கான். ஸோ அது நல்ல விஷயம்தான். ஏன்னா அவனுக்கு எதுக்கு அவன் அது அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த பாரு கமருதீன் மாதிரி தான் ஆயிருக்கும், இந்த மாதிரி ஆயிருக்கும். திஸ் இஸ் ரியலி பேட். பட் இவங்களுக்கே இந்த சீசன்ல நடக்கிறது இந்த மாதிரி லாங்குவேஜ், அப்புறம் இந்த ரூமுக்குள்ள எஸ்கேப் ஆகி போறது, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டினியூஸா when it is going on for a long time, அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட இப்போ வந்திருப்பாங்க இல்லையா ஃப்ரீஸ் டாஸ்க்ல, அப்பவும் வந்து இன்னமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க எதுக்காக பண்றாங்கன்றது எனக்கு கணிக்க முடியல. எப்படி இவ்வளோ தைரியமா பண்றாங்கன்றதையும் கணிக்க முடியல. மிஸ்டேக்குங்கிறத ஒரு வாட்டி பண்ணலாம், கரெக்டாக. நம்ம ஒரு உணர்ச்சி யோசப்பட்டு மருத்துவ முத்தம் நடந்தது ஒரு வாட்டி, கமல் சார் சொன்னார், அது ஒரு இதுவாகவே மாறிடுச்சு. மருத்துவ முத்தம்னு வேறு வச்சனாலேயோ என்னமோ அது ஒரு லவபிளாக மாறிடுச்சு, தப்பா ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போய் அந்த மாதிரி பண்ணலை.
பட் இங்க ரிப்பீட்டடா இன்னும் ஃபேமிலி எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமே இன்னுமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை உதைக்கிறாங்க. அந்த பொண்ணு பாரு அண்ட் போத் ஆஃப் தெம் எஸ் போத் ஆஃப் தெம். ஆமா. இப்போ இந்த கார்ல உட்காந்துருக்கும் போது சாண்ட்ராவும் இந்த கமருதீன் சண்டை போடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன இவ என்ன நடுவுல மாட்டிக்கிட்டாளா இல்ல இவ வந்து இன்ஃப்ளூயன்சிங் கமருதீன் அவ வந்து இன்னமும் அவங்க இப்படிதான் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப தைரியம் வேணும். வாட் யூ திங்க் அபவுட் பார்வதியோட ஒரு 90 நாள் பயணம் பார்த்துருப்பீங்க, லைக் விஷயங்கள் சொல்லும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன மைண்ட் செட் இருக்குது பாருக்கும் சரி கமருதீனுக்கும் சரி? எங்க ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இனிமே ஃபியூச்சர்ல மேரேஜஸ் இருக்காது. இத எங்க ஜென்ரேஷன் ஆளுங்களே சொல்றாங்க. ஓகே. அண்ட் மெனி பீப்புள் ஹூ ஆர் இன் அ மேரேஜ் அண்ட் not very happy. Marriage is nothing. I mean, what is marriage? கமிட்மெண்ட்டுங்கிறது இங்கே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்கிறனாலேயோ இல்லை கழுத்தில் தாலி கட்டிக்கிறனாலேயோ இட் இஸ் நாட் அ கமிட்மெண்ட். ஏன்னா அப்படி ஒரு மேரேஜில் இருக்கிறவங்களே வெளியில் போய் தப்பு பண்ணுறாங்க, வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுறாங்க. ஸோ வேர் இஸ் மேரேஜ் இஸ் ஹியர். ஹார்ட்ஸ் மேரி. That legal system of marriage, because I'm a very do you believe in marriage? நீங்க வந்து கல்யாணத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? The institution of marriage na I always believe in marriage for some reason. என் படத்துலயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கருத்தை வந்து என்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து வச்சிருப்பேன், because I think it's beautiful. ஆனா வர வர மேரேஜுக்கே மரியாதை இல்லை. டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை ரீமேரி பண்றதுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப காமன். நான் பண்ண டைம்ல அது ரொம்ப புதுசா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பேச்சு பொருளா இருந்தது. இன்னைக்கு இட் இஸ் பிகம் காமன் அண்ட் காமன் பீப்புள் ஆல்சோ. ஓகே. ஆனா மேரேஜுங்கிறதே இப்போ காமன் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்சில எல்லாம் இருக்காதுங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குமே இப்போ என்ன புரியுது அப்படின்னா, என்னோட மைண்ட் செட்ல மேபி நவ் ஐ எம் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். So, I want my daughters to marry one day. But அவங்களுக்குமே நான் சொல்கிறது, அந்த 30 வயசு வரைக்கும் நீங்கள் லிவ் இன் டுகெதர் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. ஆனால் மேரேஜுங்கிறதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, வேண்டாம். அது நடக்கும்போது இட் ஷுட் பி சம்படி. அவங்க மேரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப வருஷம் நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கணும். கன்ஃபார்ம்டாக இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒத்து போயிடுச்சு, தே வாண்ட் டு மேரி அப்படிங்கிறதுனால மேரேஜ் பண்ணுங்க. மேரேஜுங்கிறது ஒரு கட்டாயமாவோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். when 2 hearts 2 இதயங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் மேரேஜ் ஆக்சுவலி. அது ஃபியூச்சரில் அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் எல்லாம் லவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் பற்றி நிஜமாக வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் பாரு அண்ட் கமருதீன் மஸ்ட் பி யங். நோ 30க்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ அந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பசங்க வந்து நிஜமாக இவங்க லவ் பண்ணுறாங்களா, வெளியில் போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, குழந்தை பெற்றுப்பாங்களான்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. பிரேக்கப் நிஜமாக கூட லவ் பண்ணலாம், வெளியில் போய் பிரேக்கப் கூட ஆகலாம். ஸோ யூ நெவர் நோ, யூ கான்ட் டிசைட் ஆல் திஸ். பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா வெரி பேட் எக்ஸாம்பிள். ஓகே. அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வெரி பேட் எக்ஸாம்பிள் டு சொசைட்டி, ஃபேமிலிஸ். ஏன்னா குடும்பங்கள் உட்காந்து படம், இது வந்து சினிமா தியேட்டரில் போகிறது வந்து, இப்போ நான் ஒரு படம் எடுத்தேன், அதில் அந்த ஸ்டோரியில் அந்த கதைக்கு தேவைப்பட்டனால ஒரு 1-2 சீன், பிகாஸ் இட் இஸ் அ மெச்சூர் லவ் ஸ்டோரி, அ மேரேஜ் ஸ்டோரி. மேரேஜ் ஸ்டோரியில் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்னா நீங்கள் ஒரு பெட்ரூம் சீன் வச்சு தான் ஆகணும், புரியுதா? ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்டை நான் அக்செப்ட் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணேன். ஓடிடிக்கு கொடுக்காம என்னோட ஓன் யூடியூப் சேனலில் நான் ரிலீஸ் பண்ணேன். பட் நீங்கள் உட்காந்து வீட்டில் டிவி பார்க்குற ஃபேமிலிஸ், விஜய் டிவி இஸ் அ ஃபேமிலி சேனல். பிக் பாஸ் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி லாங்குவேஜ், இந்த மாதிரி, ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய குழந்தைங்க பிக் பாஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலிஸாக உட்காந்து பார்க்கும்போது தவிர்க்க முடியாது. போய் பெட்ரூம்க்கு போய் படி, நாங்கள் பிக் பாஸ் பார்க்குறோன்னு சொல்ல முடியுமா? அது என்ன 12 மணிக்கு வர இந்த ஷோவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ்ல இருந்த அழகே வந்து அந்த குடும்பமாக உட்காந்து பார்த்தது தான். இப்போ என்னடானா இது A+ ஷோவை விட கேவலமா? சினிமாவில் கூட எங்களுக்கு ஏல கூட சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் அலௌடு கிடையாது.
பீப்பில் போய்டும், மியூட்டில் போய்டும், இப்போல்லாம் மியூட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இது? அண்ட் ஐ திங்க் ஸோ ஒன் ரீல் ஏதோ பேட் வேர்ட் சொல்லி, யார் அது? விக்கல் விக்ரம் வந்து கமருதீனுக்கும் மாறி மாறி ஒரு சின்ன கோல் வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே வருதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. டு பி ஆனஸ்ட், ஐம் நாட் சேயிங் தட் ஐம் வெரி பர்ஃபெக்ட். நான் அந்த மாதிரி பேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணது கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது ஏதோ ஒரு கோவம் வரும்போது, இல்லை ஒரு தமாஷா பேசும்போது கூட இட்ஸ் அ ஸ்லாங் மாதிரி வருது. வி டோன்ட் மீன் தட் வேர்ட். நோபடி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லலை. அது ஸ்லாங்கு, அது ஒரு பழக்கம். அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது எவ்ரிபடி டஸ். ஆனால் நாட் இன் அ டிவி ஷோனும் எத்தனை நாளானாலுமே அந்த கண்ட்ரோலுங்கிறது வந்து எப்படி லாங்குவேஜில் இல்லாமல் இருக்கும்னு எனக்கு அதான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு ஷூட்டிங் போய் நீங்கள் பல வருஷம் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டாக படம் ரிலீஸ் பண்ண, சீரியல்லாம் ரொம்ப கமிட்மெண்ட், 5 வருஷம் 6 வருஷம் இன்னும் அதே சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? ப்ரொஃபஷனலிசம் இல்லாமல் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உள்ளே போகணுன்னு சொன்னது காரணமும் அதுதான். இது யார் வேணா உள்ள போலான்னா யார் வேணா போவாங்க, யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க. புரியுது. ஸோ இதை பத்தி எனக்கு நிஜமா என்ன கமெண்ட் பண்றதுன்னு தெரியல. அண்ட் ஈவன் டிஸ்கிரேஸ்ஃபுல். சாண்ட்ராக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் பிரஜின் நேத்து ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாரு, கமருதீன் உள்ள இருக்கும்போது நான் உள்ள அந்த செலிப்ரேஷன் ஒன்று போயிருந்தா அவர் இருக்கிறது நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் தெரியப்படுத்தியிருந்தாரு. என்ன நினைக்கிறீங்கக்கா? ஏன்னா பிக் பாஸ் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் போகும்போது அவ்வளோ கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. எதிர்பாராத விதமாக வந்து இப்போ நந்தினிக்கு நடந்த விஷயங்களா இருக்கட்டும், சரி பரணி வந்து அந்த ஏரி விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு சீசன்லையும் இந்த மாதிரி நடக்கும். அண்ட் இந்த சீசனில் ஒன் மோர் திங், ஒருத்தவங்க கூட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கூட வெளியே போகிறாங்க. என்ன என்ன விஷயங்கள், என்ன கான்ட்ராக்ட் பேசி எல்லாமே இஸ் யுவர் சாய்ஸ் இல்லை. சி கான்ட்ராக்ட் அப்படி பார்த்தா சீசன் 1ல் எத்தனை பேர் வந்து எகிரி குச்சி ஒருத்தன் போயிட்டான், ஸோ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்து ஓவியா வெளில வந்தா. ஸோ எவ்வளோ நடந்திருக்கு. அவங்க யாரும் வந்து அந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணனால சேனல் வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த மாதிரிலாம். ஸோ எவ்ரி சீசன் நடக்கிற ஒரு விஷயம் காமன் ஆயிடுச்சு. இப்போது நானுமே வந்திருக்கேன். அல்டிமேட்டில் நான் வந்து கான்ட்ராக்டை பிரேக் பண்ணி தான் வெளில வந்தேன். ஸோ என்னை வந்து ரொம்ப மிரட்டினார் பிக் பாஸ். கான்ட்ராக்ட் பற்றிலாம் பேசி படிக்கலாம் வச்சாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் என் லாயர் பார்த்து பாருன்னு. இல்லை 50 lakhs அதில் போட்டிருக்கோம். 50 lakhs வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு கட்டணும். ஓகே, இஃப் யூ பிரேக் த கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்த வந்து சொல்லாமல் பிக் பாஸ் என்னை எப்படியாவது தங்க வச்சிடணும், கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக அவர் பாவம் ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் அதை மீறி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வெளில வந்தேன். ஸோ அந்த மாதிரி எவ்ரிபடி வில் கம் லைக் தட் ஓன்லி. ஸோ ஈவன் சாண்ட்ரா ஆஸ் அ சாய்ஸ், அவங்களுக்கு நிஜமாக அங்கே பிடிக்கல, சிக்காக இருக்காங்கன்னா, ஷீ இஸ் அ மதர் ஆஃப் 2 children அப்படின்னும் போது நம்மளை ஹெல்த்தை விட மான மரியாதை விட அந்த ஷோ முக்கியம் அப்படின்னா கிடையாது. தேர் டூயிங் வெல். ஸோ பிரஜன் இஸ் அ ஆக்டர், பிஸி ஆக்டர். படங்கள் நான் இன்ஃபேக்ட் பிரஜனோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், இட்ஸ் கம்மிங் ஃபார் ரிலீஸ். அப்படி தான் எனக்கு பிரஜனை தெரியும். ஸோ பிரஜன் இஸ் டூயிங் வெரி வெல். பட் ஒரு ஷோக்குள்ளே போய் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக அங்கே உட்காந்து, இப்போ அந்த கிளிப்பிங் பார்த்தனால நான் சொல்கிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக, தேவையில்லாமல் எல்லாம் ட்ராமா பண்ண மாதிரி தெரியல. அண்ட் சேது ஹவு ஹீஸ், அவர் எப்படி இதை டீல் பண்ண போகிறாருன்றதையும் பார்க்கணும். ஸோ சேதுவை பொறுத்த வரைக்கும் இமேஜை பற்றி இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிற கேரக்டர். அவருக்கு என்ன தோணுதோ, அந்த ஸ்கிரிப்டிங்னு ஒன்று இருக்குது. ஹோஸ்ட் பேசும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க சேனல்லேருந்து. ஆனால் இவங்க கொஞ்சம் அதை சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒப்பீனியன் அவங்களும் பார்க்குறாங்க இல்லையா, ரெகுலர் அவங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ சேது அவருக்கு என்ன ரைட்டுன்னு தோணுதோ கண்டிப்பாக அவர் பேசுவார். அதை எப்படி டீல் பண்ணுறாருன்றதை கண்டிப்பாக பார்க்கணும். பட் இது ரொம்ப உண்மையான வார்த்தை சொல்லணும்னா சில்லறத்தனமாக இருக்குது. இது வர்த்தே இல்லாத ஒரு டாபிக் ஆஃப் இந்த சீசன். அதுக்காக தான் நான் ரிவ்யூ நல்ல வேலை பண்ணலைங்கிறது ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த ஒரு விஷயத்தில். எஸ், ஐ லாஸ்ட் மணி பிகாஸ் ஐ எம் பேய்டு ஃபார் மை ரிவ்யூஸ். பட் அந்த பணம் முக்கியமா இல்லை நிம்மதி முக்கியமானு சூஸ் பண்ணும்போது லக்கிலி இந்த வருஷம் ஐ didn't need that money extra. I was comfortable with what I'm doing. So that again I made a choice. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறது, பிரேக் பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்த் ரீசன், இப்போ எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு பயமாக இருக்குன்னா கண்டிப்பாக நான் போயிடுவேன். இப்போ இவங்க 2 பேரையும் வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ளே?
7 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. 6 பேர். இதுல யாராவது ஒருத்தராவது வர்த்தா ஃபார் பீயிங் அ வின்னர்? என்ன கோத்து வரீங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஏன்னா நிஜமா நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. இல்ல இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? யாருக்காவது ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஈவன் உண்மையா சொல்லலாம், பாருக்கும் கமருதீன் ஹேவ் அ ஃபேன்ஸ், சம் மோர் ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு இல்ல அது ஓகே, அது மார்க்கெட்டிங், அது லவ் பேர்ட்ஸ். ஸோ அது உண்மையா போயோ அந்த லவ் பேர்ட்ஸை வந்து பிக் பாஸ்ல பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆர்மிஸ் சேரும். எங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, ஒருவேளை இந்த கப்பிள்ஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்ற ஒரு கேள்வி தான். என்ன பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி கன்றாவியா பேசிட்டு இருக்கிறதா? இல்ல இந்த 2 பேர் ஜோடி பண்ணிட்டு இருக்காங்க, காதல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை நீங்க இன்கேஸ் என்னோட சீசன்ல நடக்காத காதலா? கவின் ஒரு நல்லவன் இருந்தானே எங்க சீசன்ல, அவன் பார்த்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணானே அவன். இல்ல பட் பப்ளிக்ல நம்ம ஒரு ஒரு ஹவுஸ் பிக் பாஸ்னு ஒரு ரியாலிட்டி ஷோல போனதுக்கு அப்புறம் யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு எவ்ரிபடி அரவுண்ட் அஸ். நம்ம தனியாக என்ன வேணா பண்ணிக்கலாம், அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாருமே ரீல்ஸ் போடுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்போ இன்ஃப்ளூயன்சிங் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேசிக்கிறது, அவங்க vlog போகிறாங்க, வெளியூர் போகிறது எல்லாமே எடுத்து போடுறாங்க. அது உங்கள் பர்சனலில் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல, நானுமே பண்ணியிருக்கேன். பட் ஒரு பிக் பாஸ்க்குள்ளே போய் இந்த மாதிரி ரிடிகுலஸ் பிஹேவியர், பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி அடல்ட் டாபிக்ஸ், மோர் தென் பேட் லாங்குவேஜ் ஐ வுட் ஹாவ் டு ஸ்பெசிஃபை அடல்ட் டாபிக்ஸ். இந்த வேர்ட் ஆஃப் இப்போ காமம்ங்கிற வேர்டே வந்து தேவையே இல்லாத வேர்டு தாங்க. அது சாண்ட்ரா தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்களா? அதுவே தேவையில்லை, இன்ஸ்டிகேட் தான். ஸோ இப்போது கமருதீனுக்கு கோவம் வந்து உடனே அவன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணது ரைட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ராங் தான். யூ டோன்ட் ரியாக்ட் லைக் தட். எஸ்பெஷலி ஒரு லேடி, நீங்கள் சாரி ப்ளீஸ் டோன்ட் யூஸ் தட் லாங்குவேஜ். என்ன வேர்டு யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருந்தோமா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றது சொல்கிறது தப்பு கிடையாது. பட் யூ கேனாட் ஆல்சோ சே தட் வேர்ட். காமம்ங்கிறது தப்பான வார்த்தைன்னு நான் சொல்ல, அது ஒரு எங்கே யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணணும். அந்த ஃபோரமில் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ நீங்களுமே மதர்ன்னு தானே சொல்கிறீங்க, உங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, மேபி அவங்களும் நீங்கள் இருக்கிறனால அந்த ஷோ பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேர்டு அந்த இடத்துல தேவையில்லை. இட் இஸ் அ ராங் வேர்டு. காதல்னு சொல்லியிருக்கலாம். ஐ எம் சேயிங் காமம் இஸ் நாட் பேட் வேர்ட், பட் இட் ட்ரிகர்ஸ் சம்திங். நோ இல்லையா? லவ்ன்றது வேற, அந்த வார்த்தை இஸ் டிஃப்ரெண்ட். இல்லை, ஒரு காதலர்களே அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. who will say come will make love அப்படின்றத சொல்லுவாங்களே, no one will say come let's do this. Okay. So I feel that word is also wrong. Okay. So Sandra also அந்த ஒரு விஷயத்துக்கு உதச்சது ரைட்லாம் நான் கண்டிப்பாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இட் ஹாஸ் டு பி அட்ரெஸ்ட். அண்ட் இன் ஃபியூச்சர் ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன்லாம் வந்துச்சுன்னா, இஃப் இட் கண்டினியூஸ் அண்ட் இஃப் சேது இஸ் ஆல்சோ கோயிங் டு கண்டினியூ, ஐ திங்க் மோர் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஹேஸ் டு பி. நிறைய ரூல்ஸ் போடணும். லாங்குவேஜ் அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும். எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டெய்லி லெட்டர் வரும். ஏன்னா ஷெரின்னு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. பட் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்களா? பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி அடல்ட் டாபிக்ஸ் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. இங்கே உட்காந்துக்கிட்டு தெரில. மேபி சேனல் சைட்லேயுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு ப்ராப்பர் ஷோ நடத்தணும், இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். ஸோ நான் உள்ளே இருந்தேன்னா அதான் சொல்கிறேனே, இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள், அவங்க செப்பரேட்டாக போய் ப்ரைவேட்டாக வந்து ஒரு ரூம் போய் ஒளிஞ்சு கிஸ் பண்ணுறது வந்து நானே பார்த்துருக்க முடியாது. என் சீசனில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாதே. சீசன் 3ல எனக்கு லாஸ்ட்லியா இப்படி ஒரு லவ் எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. நான் வெளில போயிட்டு திரும்பி என்னை வைல்டு கார்டுக்கு நான் உள்ளே வர போகிறேன்னும் போது நான் பார்க்குறேன், இவன் ஜெயிலில் உட்காந்துருக்கான். அவன்ல என்ன நடக்குதுங்க? என்ன லவ்வா? என்னதே லவ்வா? பாத்ரூமில் நடந்த பல விஷயங்கள், இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஸோ உள்ளே இருக்கும்போது நான் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னா, நான் பார்த்துருந்தேன்னா, இப்போ உள்ளே போய் ஏதோ தப்பு பண்ணுறாங்க, வெளில வராங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு அப்படி கண்டிப்பாக கேட்டிருப்பேன். ஸோ திஸ் இஸ் நாட் ரைட், டோன்ட் டூ ஆல் திஸ். டெஃபினெட்லி ஐ வுட் ஹவ் டோல் தெம். இந்த மாதிரி பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, அடல்ட் டாபிக்ஸ் பேசுகிறது 100%. என்னோட சீசன்லேயும் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய ஜோக்ஸ், அடல்ட் ஜோக்ஸ். பட் அது எல்லாமே வந்து வெளியில் காட்டலை, பிகாஸ் எடிட்டில் போயிடுச்சு. இட் இஸ் நாட் லைவ். இது நான் கேள்விப்பட்டேன், லேட்டர் கேள்விப்பட்டேன். பட் அது வெளியில் வராதுன்றத பட்சத்தில் அவங்க, ஏன்னா வி ஹேவ் டு லிவ் இன் தட் ஹவுஸ் ஃபார் தட், ஆம்பளை பசங்க பேசுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் அது வெளியில் காட்டலை, லைவ் இல்லாதனால காட்டலை. பட் லைவ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணணும். அது கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அந்த எட்டியெல்லாம் உதச்சிருந்தா 2த்தையும் எழுதிட்டு போய் பேக் பண்ணி 2த்தையும் அனுப்புங்க வெளியில். இட்ஸ் ராங், வெரி வெரி ராங். பார்வதி நிறைய டைம்ல கமருதீனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி
கமருதீன் இந்த விஷ பாட்டிலா? ட்ரிகர் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. எப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்றாங்க? இது பர்சனலாக எடுக்க மாட்டேன். பார்வதி வந்து கேரக்டர் ஷேம் பண்ணுறதோ டிஃபேம் பண்ணி அவங்க கேரக்டர் நம்ம தப்பு சொல்கிறதுன்றது கேரக்டர் அசசினேஷன் யாருக்கு பண்ணாலுமே தப்பு தான். ஓகே. நான் அதை பண்ண மாட்டேன். இது ஒரிஜினல் கேரக்டர்னே நான் சொல்ல மாட்டேன். வி டோன்ட் நோ. ஸோ அது கேம். இதை கேமாக தான் நம்ம பார்க்கணும். பேட் லாங்குவேஜ் தப்பு, வயலன்ஸ் தப்பு, இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் தப்பு, அடல்ட் டாபிக்ஸ் கண்டிப்பாக தப்பு, அடல்ட் கண்டென்ட் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. இது 5மே ராங். ஆனால் அவங்க ஒரிஜினலாக தான் பண்ணுறாங்கன்னா கிடையாது. அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுவாங்க, டிஆர்பிக்காக பண்ணுவாங்க, பாப்புலர் ஆகிறதுக்காக பண்ணுவாங்க. சி நீங்கள் ஃபேமஸ் எப்படி ஆவீங்கன்னு ஒன்று இருக்குது. யூ ஐதர் பிகம் ஃபேமஸ் ஒரு இன்ஃபேமஸ். இன்ஃபேமஸ்ங்கிற வேர்டு வந்து ஃபேமஸ், பட் நல்ல விஷயத்துக்காக ஃபேமஸ் கிடையாது. இட் கேன் ஹேப்பன் டு சம்படி. எனக்குமே அது நடந்தது. இன் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெண்ட் இன்ஃபேமஸாக தான் நான் வெளில வந்தேன். அது திரும்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட் கேவ் மீ அண்ட் மை பப்ளிக் சப்போர்ட் இருந்தனால, என்னோட ஃபேன் சப்போர்ட் இருந்தனால நான் திரும்பி போனப்போ தான் நான் ஃபேமஸ் ஆனேன். ஃபர்ஸ்ட் டைம் when I came out I was infamous. ஸோ அது என்னோட ஒரிஜினல் கேரக்டர். நான் அந்த மாதிரியா நான் வீட்டில் உட்காந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கேனா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் போனா கிடையாது. இட் இஸ் அ கேம், இட் இஸ் அ ஷோ. ஸோ பார்வதியை நான் வந்து இப்படி சொல்ல. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வேணும். வெளியில் வந்து என்ன நேமில் சர்வைவ் ஆவாங்க, அவங்களுக்கு என்ன, ஏன்னா ஷீ இஸ் நாட் அன் ஆக்டர் ஆல்சோ, ஷீ இஸ் அ ஹோஸ்ட். அவங்களே அவங்க கேரக்டரை ரொம்ப அசாசினேட் பண்ணிக்கிட்டாங்களோ, இது லவ்வில் பண்ணுறாங்களா, பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாங்களா, இல்லை அறியாமையில் கண்டிப்பாக பண்ணலை, எனக்கே புரியல. ஐ வில் ஆஸ்க் ஹர் when I see her, what the hell were you thinking? கண்டிப்பாக நான் கேட்பேன். பாலார்னு ஒன்று விட்டாலும் விட்டுருவேன், இப்படியாவது அடிப்பேன். அறிவில்லை உன்னை பிக் பாஸுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க, போய் ஒரு நல்ல பேர் எடுக்க வேண்டாம். கேமை விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு டாஸ்கை பண்ணிவிட்டு பிகம் குட் ஃபேமஸ் அண்ட் கம். வை யூ வாண்ட் டு, அதுவும் லவ் என்ன லவ் வேண்டி கிடக்கு அந்த வீட்டுக்குள்ளே. அவன் யார் என்னன்னு இவளுக்கு தெரியுமா? இது எப்படி நிலைக்கும்? உண்மையாக நம்ம வெளியில் ஒருத்தரை மீட் பண்ணும் போதே டேக்ஸ், என் பொண்ணுங்க நான் தான் சொல்கிறேனே, யூ டேக் டைம் டு கெட் நிஜமாக அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. நோ மோர் அரேஞ்ச் மேரேஜ். மேரேஜே இல்லைங்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் வந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹவு கேன் யூ ஃபால் இன் லவ் வித் சம்படி இன்சைட் அ பிக் பாஸ் ஹவுஸ்? எல்லாருமே அங்கே ஃபேக்காக தான் வருவாங்க. ஸோ அது உண்மையாக இருந்தால் டெஃபினெட்லி வர்ஸ்ட் மிஸ்டேக் அவள் பண்ணது. தேவையே இல்லை. இப்படி ஒரு பையனும் இப்படி ஒரு பொண்ணும் இட்ஸ் வெரி ஓகே. கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் அந்த பையனுமே இப்போ நான் என்ன லவ் இருந்தாலும் சம்டைம்ஸ் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி எல்லாத்துலேயுமே. கொஞ்சம் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நம்ம கேட்கலாம், பெண்கள் கேட்கலாம். பட் இட்ஸ் த மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே, அறிவு இருக்கா உனக்கு, நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் உட்காந்துருக்குறோம், நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு கேட்கலாம்ல. அவனாவது கொஞ்சம் எல்டர்லியே தானே இருப்பான், கேட்கலாம்ல. ஒரு அவனோட ஃபேமிலியை பற்றி அவன் யோசிக்கலாம்ல. எதுவுமே பயம் இல்லாமல் என்ன யாரை ஏமாத்துறாங்க, யாருக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது எனக்கு கண்டிப்பாக ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் பாரு, பிகாஸ் ஐ நோ ஹர் பர்சனலி. கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன். அண்ட் ஈவன் ரெட் கார்டெலாம் கொடுத்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க. பாரு அப்பாலஜைஸ் பண்ணாங்க சாண்ட்ரா கிட்ட, ப்ரோமோலே பார்த்தோம். கமருதீன் வந்து no see, sorry is not acceptable. Okay. Sorry is a very easy word. I don't believe in sorry. You do say sorry, but then you have to mean it. Okay. எட்டி வச்சு நீ ஒன்று இவ்வளோ பண்ணிட்டதுக்கு அப்புறம் சாரி என்னது, கூப்பிட்டு விஜய் சேதுபதி வந்து சாரி சொல்லுன்னு சொன்னா சொல்றது சாரியா? நீ நிஜமா ஃபீல் பண்ணியா சாரியா? ஸோ சாரி இஸ் நாட் அக்செப்டபிள். அண்ட் கமருதீன் வேல்யூவே கிடையாது. சாண்ட்ராவோட காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுதான் சொல்றேன், எப்போ விழுந்திருக்கணும், இல்லை எதுக்கு முதல்ல உதைக்கணும், இல்லை என்கரேஜ் பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணி காலில் விழுந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓகே. அப்படி ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது யாருமே. அங்கே ஒரு எமோஷனில் ஒரு விஷயம் பண்ணோம், ஓகே சாரி, வார்த்தை விட்டேன்ப்பா, தப்பாக பேசிட்டேன், சாரி, காலில் விழுது, அது வேற. தள்ளி விடுறதுக்கெல்லாம் சாரி சொல்ல முடியாது, வார்த்தை விட்டதுக்கு சொல்லலாம். பாருக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தால் கூட பயங்கரமான சப்போர்ட்ஸ் வெளியில் இருக்குது இல்லைக்கா, என்ன காரணமாக? இல்லை, மார்க்கெட்டிங்க்கு காசு கொடுக்குறாங்கம்மா. இதெல்லாம் வந்து இனிமேல் உண்மை கிடையாது. வெளியில் வந்து யார் உன்னை மதிக்கிறாங்கன்றதை நிஜமாக பார்க்கணும். ஒரு சில பேர் வின் பண்ணியிருக்காங்கல்ல பிக் பாஸ் எல்லாம், அவங்களுக்கு வெளியில் வந்த மரியாதை இருக்குன்னு நீ நினைக்கிறியா? இப்போ எத்தனை பேருக்கு அவ்வளோ லவ் கிடைக்குதுன்னு நீ நினைக்கிற? புரியுது, கிடையாது. ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பிஆர் இஸ் இமேஜ் இஸ் டிஃப்ரெண்ட்,
ரியாலிட்டியில் வந்து ஃபேன்ஸ் மதிக்கிறாங்களான்றது தான். என்னை வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு, உலகம் பூரா இருக்காங்க, தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நான் ஏன் பிக் பாஸ் வந்து வின் பண்ணல? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிஆர் மார்க்கெட்டிங் வச்செல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. யூ கேனாட் கால்குலேட். ஸோ என்ன சொல்லுவாங்க, பார்வதி வெளில வந்தால் நீ ரொம்ப போல்டுன்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? ஐ எம் வெரி அன்ஹாப்பி வித் பார் பிகாஸ் ஐ நோ ஹர் பர்சனலி. எனக்கு வந்து நான் தப்பாக சொல்லலை, அவளை சத்தியமாக நான் கேள்வி கேட்பேன், நான் வந்து திட்டுவேன், ஏன் நீ இப்படி பண்ணேன்னு. அதுக்கு அவள் என்ன ரீசன் கொடுப்பான்றது மேபி நான் ஒத்துப்பேன், மேபி நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ராங் ஐடியா ஃபார் ஹர் டு இந்த அளவுக்கு போகிறதெல்லாம் உதைக்கிறது அண்ட் ஆல் தட் இஸ் நான்சென்ஸ். இந்த சீசன் யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? யார் இருக்காங்கன்னே தெரியல. நீ வேற எனக்கு தெரிஞ்ச 4 பேரும் வெளில சொல்லிட்ட, எல்லாரையும் வெளில வந்துட்டாங்க. பர்టిక్యులர் சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திருப்பீங்களாக்கா ஏதாவது? இல்லம்மா சத்தியமா அது. அண்ட் ஐ டோன்ட் கேர், ஆக்சுவலி ஐ டோன்ட் கேர். இதுல யாரா ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா என்ன, சீசன் அப்படியே இழுத்து மூடிட்டு எல்லாத்தையும் வெளியில துரத்தி அடிங்கன்னு தான் சொல்லுவேன். வீட்டு போன துரத்தி அடிங்க, கெட் அவுட். நான் பிக் பாஸ் எல்லாம் வெளில போங்க ப்ளீஸ், கெட் அவுட், எல்லாம் கெட் அவுட். என்ன வேணா உள்ள அனுப்புங்க, நான் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு கப்பை தூக்கிட்டு வந்து சேதுகிட்ட கொடுத்துட்றேன். சேது இந்த சீசன் யாருக்கும் இல்லை, நீங்க தான் வின்னர். ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க வீக்கெண்ட்லயாவது எல்லாருமே பார்த்துருக்காங்க அந்த ஷோவை, வேற எதுக்காகவும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சேது கிட்ட கப்பை கொடுத்துட்டு வீட்டுக்கு அமிச்சிடலாம். அண்ட் ஐ ஹேட் ஒன் மோர் கொஸ்டின் கா. இந்த ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னு பிரதீப்க்குலாம் ரெட் கார்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு டெய்லி பேக்கேஜ் சேலரின்னு ஒன்று இருக்கும். ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணாங்க, அதுக்கான சேலரி வருமா வராதான்னு நிறைய டாக்ஸ்லாம் இருக்குது. என்ன விஷயங்கள்? ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் த லீகல் சைட் ஆஃப் தட். எனக்கு நான் படித்த கான்ட்ராக்டில் நம்ம திருப்பி காசு கொடுக்கணும். ஓகே. கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணா. ஓகே. பட் தே ஆர் வெரி கைண்ட், தே டோன்ட் அவங்க வந்து வாங்கலை யாருக்கிட்டையுமே திரும்பிலாம் கேஸ் போட்டெல்லாம் வாங்கலை. சேனல் இஸ் வெரி வெரி கைண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறமும் நமக்கு ஷோஸ் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணாலும் இது பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ சேனல் சைடில் வந்து வெரி வெரி பியூட்டிஃபுல் டீம். ஸோ எனக்கு பட் கண்டிப்பாக சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளம் ஏன்னா கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணுறவங்களுக்கே சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே, புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு எப்படி இருந்தாலும் நான் என் வாயை மூடுறதுக்காவது சம்பளத்தை முதல்ல கொடுத்துருவாங்க, இல்லைம்மா நீ வாயை மட்டும் போ அப்படின்னு. ஸோ எனக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரெட் கார்டு பற்றி தெரியல, பட் கண்டிப்பாக they will get. உண்மையில ரொம்ப மன உளைச்சல் காணிட்டு அந்த சீசன் பார்த்து. நல்ல வேளை நீங்க பார்க்கலன்றது நிம்மதியாக இருக்கேன். ஸோ ஹாப்பிக்கா. தொடர்ந்து உங்களோட படங்கள் ஜேர்னி அடுத்த கட்டம் நிறைய போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ ஹாப்பி. அண்ட் அதுவும் ரொம்ப தூரம் போகிறதுக்கு எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் இனிமேல் வர சீசனாக பிக் பாஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐ டோன்ட் திங்க் ஸோ, இட்ஸ் கான். ஓகே, முடிஞ்சிருச்சு டைம் ஃப்ரேம், அந்த எசன்ஸ் போயிடுச்சு, அது முடிஞ்சிருச்சுன்றீங்க. ஐ திங்க் அந்த செகண்ட் டிஜிட் வர்றதுக்கு முன்னாடி இழுத்து மூடிட்டாங்களா பெட்டர் நினைக்கிறேன். ஷுவர்க்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்க்கா. தேங்க்யூ.